என்னடா கையில புடவை எடுத்து பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நான் வந்து ரேஷன் புடவை தான் வச்சுட்டு இருக்கேன்னு நீங்க நினைப்பீங்க. இல்லைங்க, எனக்கு ரேஷன் கடையில இந்த மாதிரி ஒரு புடவை கொடுக்க மாட்டாங்களான்னு நான் நினைப்பேன். ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு புடவை எப்பவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உலகத்துல எல்லா விஷயமும் மாறுது, ஆனா இந்த புடவை விஷயம் மட்டும் மாறவே மாட்டேங்குது. ஒவ்வொரு தடையும் ரேஷன்ல இருந்து புது வேஷ்டி சேலை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரும்போது ஆவலோட எதிர்பார்ப்பேன், இந்த வருஷமாவது மாத்திடுவாங்க, புடவை அழகா இருக்கும், கட்டிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், இந்த வருஷமாவது கட்டிக்கலாம்னு நினைப்பேன். ஆனா அது மாறாதுன்றது தெரிஞ்சு போச்சு பாருங்க. அப்படி என்னடா இந்த புடவையில குறைய கண்டேன்னு நினைப்பீங்க. ஆனா இந்த புடவையில என்ன ஒரு விஷயம் குறை தெரியுங்களா? உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு கட்டி இருக்கிற புடவை கிட்டத்தட்ட வாங்கி 20 வருஷம் ஆகுது. இந்த 20 வருஷத்துல இன்னும் இந்த புடவை நான் கட்டிக்கிட்டே தான் இருக்கேன். அதே போல கொடுக்குற இந்த புடவையுமே கட்டிக்கிட்டே இருக்கணுங்க. இது 2 தடவை தண்ணியில போட்டா யூஸ் இல்லை யாருக்குமே. இப்ப பெரியவங்களா நிறைய பேர், இல்லாதவங்களா நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ ரேஷன்ல கொடுக்குற புடவை கட்டிக்கணும்னு எங்களுக்கு கூட ஒரு ஆசை இருக்கு. ஆனா தண்ணியில போட்டா 2 நாள் தாங்க, அதுக்கு மேல கட்டவே முடியாது இந்த புடவை. அதனாலதான் ஏதோ ஒரு விஷயம் கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். அம்மா ஒரு டைம் கொடுத்தாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி பூனை புடவை, அது இன்னமும் இருக்குங்க, சூப்பரா இருக்கும். ஏதோ ஒரு ஊர்ல காம்போவோட கொடுத்துருந்தாங்க, ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு வந்து பாத்திரம்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும்போதே எங்களுக்கே ஆசையாச்சு, நம்ம ஊர்ல இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஆசையாச்சு. எல்லா ஊருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். உங்க ஊர் ரேஷன்லயும் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.